அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பொடி மாஸுங்க. இந்த முட்டை பொடி மாஸ் ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எல்லோடையும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியில் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயை வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாயில் காரம் கம்மி, உங்களுக்கு காரம் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்குறேன். இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால முட்டை பார்த்திங்கனாக்கா நம்ம உடச்சி ஊற்றிட்டு நம்ம நல்லா பொரியல் பொடிமா செய்யக்கூட நல்லா உருண்டையாக வரும். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 5 முட்டையை நான் உடச்சி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. உடனே கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். முட்டையில் பார்த்திங்கனாக்கா விட்டமின் ஏ, B12, DEன்னு விட்டமின்ஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பொறுமையாக நீங்கள் கிளறி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கடலை மாவு போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டையோட அளவும் சேர்ந்து வரும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை பொடி மாஸ் தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது முட்டை பொடி மாஸ். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நன்றி, வணக்கம்.